தமிழ்நாட்டில் எத்தனை மாவட்டம் இருக்கு, தமிழ்நாட்டில் எத்தனை ஆறு ஓடுது, தமிழ்நாட்டில் எத்தனை ஜாதி இருக்கு, நான் கேள்வி கேட்கறேன்ல. இதுக்கெல்லாம் அந்த தம்பி பதில் சொல்றானா? இது வரைக்கும் அவன் பத்திரிகையாளரை சந்திக்கல. முதல்ல அவன் பொண்டாட்டி புள்ளைகளை வச்சே காப்பாற்ற முடியல சார். குடும்ப தலைவன் தானே சார். ஒரு குடும்பத்தை தான் பொண்டாட்டி புள்ள அவங்களை வச்சு காப்பாத்துறவன் தான் அவன். அதை வச்சு அவன் தான் அதுக்கப்புறம் தான் மக்களை காப்பாற்ற வரணும். அவன் மக்களை காப்பாற்ற வரல, முதலமைச்சர் சீட்டு தான் வேணும்னு கேட்கறான். அவன் எடுப்பிலே முதலமைச்சர் ஆகணும், முதலமைச்சர் ஆகணும்னா நான் என்ன சொல்றேன், ஒரு 5 வருஷம் வா, களத்துல வா, மக்களை சந்தி. 234 தொகுதி இருக்கு தமிழ்நாடு, போ மக்களை சந்தி, என்னென்ன பிரச்சனைன்னு கேளு. அடுத்த வருஷம் நீ எலெக்ஷன் நில்லு. இது வரைக்கும் அவன் பொதுமக்களுக்கு எதுவுமே சரியில்லை சார். அவன்கிட்ட கோடி கோடியா பணம் இருக்கு, ஆனா இது வரைக்கும் அவன் மக்களுக்கு எதுவுமே செஞ்சதில்லை. இப்பதான் ஒரு 3 வருஷமா பிளஸ் 10th பிளஸ் 2 படிச்ச மாணவர்களை கூப்பிட்டு, அதுவும் அவன் அரங்கத்துக்கு கூப்பிட்டு ஏதோ பரிசு கொடுத்துட்டு இருக்கான். இது மட்டுமே போதாது சார். பின்தங்கிய மக்கள் தமிழ்நாட்டில் நிறைய இருக்காங்க, SC ST மக்கள் நிறைய இருக்காங்க. அம்பேத்கர் சொன்னார், கல்வி ஒன்றுதான் இந்த சமுதாயத்தில் மாற்றத்தை உண்டு பண்ணும் அப்படின்னு சொன்னார். அந்த கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்து இந்த தமிழக அரசு, இன்னைக்கு ஆட்சியில் இருக்கக்கூடிய அரசு, திமுக அரசு நிறைய சலுகைகளை செஞ்சுக்கிட்டு இருக்கு சார். அப்படி ஒரு நல்ல விஷயம் ஒருத்தன் செய்யும் போது அவனை ஏன் சார் நம்ம மாத்தணும்? நான் எந்த கட்சியும் சாராதவன், புரியுதா உங்களுக்கு? நான் எந்த கட்சியும் சாராதவன். இந்த திமுக அரசு இந்த 5 வருஷத்துல மாணவர்களுக்கு அருமையான நல்ல நல்ல விஷயங்களை சொல்லுது. ஸ்டாலின் என்ன நினைக்கிறாருன்னா, கல்வியை கொடுத்தா அந்த மாணவர்கள் தன்னால சொந்த கார்ல நிப்பாங்கன்னு நினைக்கிறாங்க சார். மீனை கொடுப்பதை விட மீனை பிடிக்க கத்து கொடுக்கணும் சார். அதுதான் சார் மெயின். அதை இன்னைக்கு ஸ்டாலின் செய்யறா சார். பின்தங்கிய குழந்தைகளை படிக்க வைக்கிறார் சார். அந்த குழந்தைகளுக்கு சாப்பிட காலை உணவு திட்டம் சார். இந்தியாவிலேயே நம்பர் 1 மாநிலமா அந்த 5 ஆட்டை மாத்தி காட்டிருக்கா சார். எனக்கு திமுக மேல பாசத்துல நான் பேசல. எனக்கு எவன் ஆட்சிக்கு வந்தாலும் நான் எனக்கு பென்ஷன் வருது, அதை வச்சு நான் 6 கஞ்சி குடிக்கணும். நான் இங்க 5/12/83 இருந்து பெரம்பூர்ல இருக்கிறதுனால இந்த பெரம்பூர் தொகுதி திமுக தொகுதி, திமுகவுக்கு தான் வாக்களிப்பாங்க. ஏன் வாக்களிப்பாங்க? இந்த 5 ஆண்டுகள்ல அவர் கொடுத்த சில சலுகைகள், சில நல்ல விஷயங்கள். பஸ் இலவசம், மாணவிகளுக்கு பஸ் இலவசம், மாணவர்களுக்கு 1000 ரூபாய், மாணவிகளுக்கு 1000 ரூபாய், மேல் படிப்புக்கு ஃப்ரீ. விளையாட்டுத்துறை சார், இந்த வரைக்கும் விளையாட்டுத்துறையில எந்த ஆட்சியும் 50 ஆண்டு கால ஆட்சியில எவனுமே இந்த விளையாட்டுத்துறையை கவனிக்கவே இல்லை சார். இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலின் விளையாட்டுத்துறைக்கு முக்கியத்துவம் கொடுத்து இந்த இந்திய தமிழக மாணவர்கள் உலக லெவல்ல போய் இன்னைக்கு சேலஞ்ச் பண்ணி அவார்டுகளை வாங்கிட்டு வந்துட்டு இருக்கான். விளையாட்டுத்துறை இந்த யாருமே ஒரு துறையா கணிச்சதே இல்ல. இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலின் இன்னைக்கு விளையாட்டுத்துறையை தலைமை பொறுப்பேற்று ஜம்முன்னு பண்ணிட்டு இருக்காரு. திமுகவை தவிர இனிமே எவனும் தமிழ்நாட்டை ஆள முடியாது. அது பெரம்பூர் தொகுதியில எவன் வந்தாலும் சரி, விஜய் இல்ல, விஜயோட அப்பனே வந்தாலும் சரி, டெபாசிட் கூட வாங்க முடியாது.